ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி கேர்ள் மலையாளம் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஹீரோ நிவின் பாலி. இவர் இந்த மூவியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். எப்பவும் போல் ஒரு நாள் இவர் வேலைக்கு போகிறப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க எமர்ஜென்சி அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பிறந்து 3 நாள் ஆன குழந்தைய யாரோ வார்ட்லேருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர டைமும் அந்த குழந்தை காணாமல் போன டைமும் ஒன்றா இருக்கும். அப்போ தான் அவருக்கு வரப்போ யாரோ ஒருத்தர் சஸ்பீஷியஸாக போனது அவருக்கு ஞாபகம் வரும். ஒரு பர்தா போட்ட ஆள் கையில் கட்டப்பையோடு போயிருப்பாங்க. அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள துரத்திட்டே இவர் பின்னாடி போவார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க காணாமல் போயிருப்பாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ இந்த இன்சிடென்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ போலீஸ் வந்து இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. குழந்தை காணாமல் போன டைமில் வார்டில் இருந்த செக்யூரிட்டியை பற்றி விசாரிக்கிறப்போ அவரோட ஷிஃப்ட் காலையில் 10 மணிக்கு தான் முடியும். ஆனால் இன்றைக்கி அவர் 8 மணிக்கே வேலையிலேருந்து கிளம்பியிருப்பார். ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூட்டியிலேருந்து கிளம்பி போனீங்கன்னு போலீஸ் கேட்குறப்போ, என்னோட பொண்ணு கல்யாண வேலைக்காக தான் நான் கிளம்பி போனேன். இதை பற்றி முன்னாடி நாளே அட்டெண்டரான ஹீரோவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவரும் காலையில் சீக்கிரமாகவே வந்து என் வேலையை அவர் பார்க்கறதா சொன்னாருன்னு அந்த செக்யூரிட்டி சொல்வார். ஆனால் ஹீரோ கிட்ட போலீஸ் விசாரிக்கிறப்போ அவர் அப்படி எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னு ஹீரோ சொல்லியிருப்பார். இதனால் போலீஸ்க்கு செக்யூரிட்டி மேலே சந்தேகம் வந்து அவரை அடித்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோ அவருக்கு டவுட் வந்த கட்டப்பையோடு போன அந்த லேடியை பற்றி போலீஸ்கிட்ட சொல்வார். அவங்களாம் ஹாஸ்பிட்டல் சிசிடிவியில் அந்த லேடியை பார்த்து ஒருவேளை அந்த கட்டப்பையில் அந்த குழந்தை இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு சிட்டி ஃபுல்லாக ரோடெல்லாம் பிளாக் பண்ணி அந்த லேடியை தேடுவாங்க. இப்போ போலீஸ் காணாமல் போன குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிப்பாங்க. குழந்தையோட அம்மாவோட ஏஜ் 18. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அதே காலேஜில் படிக்கிற சீனியர் பையன் தான் அந்த குழந்தையோட அப்பா. அவனோட ஏஜ் 21. அந்த பொண்ணோட பேர் மீனாட்சி. அவங்கக்கிட்ட குழந்தைய பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு 3 நாளில் யாரெல்லாம் இங்கே வந்தான்னு கேட்குறப்போ அப்படி யாருமே வரலன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இப்போது இவங்க சந்தேகப்படுற அந்த லேடியை யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் பார்த்ததா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது ஹீரோவும் வாலண்டரியாக போலீஸோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு போவார். அந்த லேடியை இவர் தான் பார்த்துருப்பாரு. அதனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க போன இடத்துல ஒரு பொண்ணு கை குழந்தையோடு இருக்கிறத பார்த்த ஹீரோ குழந்தை கிடச்சிருச்சுன்னு போலீஸ்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். ஆனால் அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்த நர்ஸ் இது காணாமல் போன குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு சந்தேகம் ஹீரோ மேலே திரும்ப ஆரம்பிக்கும். அவங்க போன இடத்துல தான் அந்த லேடியை பார்த்ததா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் ஹீரோனால் இவங்க டைவர்ட் ஆகி இப்போ அந்த லேடியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஒருவேளை ஹீரோ தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாரோ அப்படின்னு அவரை பற்றி போலீஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் தான் ஹீரோவோட ஒய்ஃப் சவுதியில் அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்திருப்பாங்க. அவங்க ஏன் கரெக்டாக இந்த டைமில் அந்த ஜாபை ரிசைன் பண்ணாங்க, இவங்களுக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோ பண்ண தப்பால் அவரை அந்த வேலையை விட்டும் தூக்கியிருப்பாங்க. அவர் மேலே தான் இப்போ சந்தேகம் இருக்கிறதா நியூஸும் வரும். அவரை வேலையை விட்டு அனுப்புனதுனால இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அவர் போகிறப்போ ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வரும். நேற்று அந்த குழந்தை இருந்த வார்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் சந்தேகப்படுற மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த பையன் யார், எதுக்காக அந்த வார்டுக்கு முன்னாடி சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிப்பார். இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது, யார் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, எதுக்காக தூக்கிட்டு போனாங்க, அந்த குழந்தை கிடச்சதா இல்லையா, ஹீரோ பண்ண தப்பை அவர் சரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.